இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சித்ராவின் அன்பான ஆரோக்கியமான வணக்கங்கள். பெண்கள் அப்படின்னாலே அழகுதான். அழகே அழகு தேவதை அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா தான் பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் முகத்துல ஏற்படுற மிகப்பெரிய பிரச்சனை, அதுவும் இளம் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த முகப்பருக்கள் தான். இந்த முகப்பருக்கள் ஏற்படுறதுக்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் தான் இன்னைக்கு நம்ம வைத்தியன் உங்களுக்காக கொடுக்க போறாரு. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கும் இந்த 40 வயசுக்கு மேலே கூட சில பெண்களுக்கும் அந்த முகப்பருக்கள் அப்படின்ற அந்த தொந்தரவு இருக்கும். ஸோ அவங்களும் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கடா அப்படின்ற மாதிரி அலர்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட முகத்தில் காற்று துவாரங்கள், வியர்வை சுரப்பிகள்லாம் இருக்கும். இதில் அழுக்கு, தூசிகள் இதெல்லாம் அடைக்கப்படுறதுனாலையும், அப்புறம் எண்ணெய் சுரப்பிகளில் வீக்கம் ஏற்பட்டு அந்த சுரப்பி நாளங்கள்லாம் அடைக்கப்படுவதாலையும் தான் முகத்தில் பருக்கள் ஏற்படுது. சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, தலையில் பொடுகு தொல்லை இருக்கிறவங்களுக்கு கூட முகப்பரு வரக்கூடுமா? தலையிலிருந்து பொடுகு கொட்டும்போது முகத்துலேயும் படுறதுனால கிருமி தொற்று ஏற்பட்டு முகப்பரு வரக்கூடுமா? அடுத்த முக்கியமான காரணம் மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் இருக்கிறதுனால பருக்கள் மட்டும் இல்லை, நிறைய சரும கோளாறுகளும் ஏற்படுறதுக்கு காரணமாக ஆகுது. இது தவிர அதிக உடல் சூடு, அப்புறம் பரம்பரை இதெல்லாம் கூட பருக்கள் வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்புறம் உணவில் பார்த்தீங்கன்னா அதிக கொழுப்பு, சர்க்கரை மற்றும் மாவு பொருட்களை சேர்த்துக்கிறதும் பரு வரத்துக்கு ஒரு காரணம். அப்புறமா நிறைய பெண்களுக்கு மேக்கப் போடுறதுல ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மேக்கப் போடுறது, அப்புறம் தேவையில்லாமல் அதிக க்ரீம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் மற்றவங்க பயன்படுத்தின டவல், சோப்பு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது, இதனால் கூட முகப்பருக்கள் வரக்கூடும். சரி, முகப்பரு வரத்துக்கான காரணம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் முகப்பரு வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு அதை அப்படியே தடவிட்டு இருக்கிறது, கிள்ளி விடுறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யாதீங்க. இதனால என்ன ஆகும்னா, அந்த தொற்று அப்படியே பரவி 1-2 பருக்களாக இருந்தது முகம் முழுக்க அப்படியே பரவி முகமே ரொம்ப அசிங்கமாக மாறிடும். அது மட்டும் இல்லை, அந்த அப்படியே கட்டி பெருசாகி அப்படியே சீழ்பிடிச்சு அதுக்கப்புறம் தழும்பு ஏற்படக்கூடிய ஒரு புண்ணாவே மாறிடும். ஸோ அதனால் இந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்க. சரி, இப்போ முகப்பருக்கள் வரதுக்கான காரணம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை எப்படி போக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தீர்வு நம்ம வைத்தியன் இப்போ சொல்ல போகிறாரு. இன்னும் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க. இந்த முகப்பருக்களை விரட்டி அடிக்கிறதுல துளசிக்கும் வேப்பிலைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கலாம். இது ரெண்டையும் நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு, தினம் இதிலிருந்து சிறிதளவு பொடி எடுத்துட்டு அதோட 1/2 டீஸ்பூன் ரத்த சந்தன பொடி, 1 டீஸ்பூன் முல்தானி மெட்டி இதெல்லாம் பன்னீரில் கலந்து முகத்துக்கு போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு கழுவிட்டீங்க அப்படின்னா முகப்பரு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அதோட முகமும் புத்துணர்ச்சியோடு இருக்கும். இப்போ துளசி இலைகளையே நீங்கள் மைய அரைச்சி முகத்தில் தடவி உலர்ந்ததும் கழுவி வந்தாலும் கூட பருக்கள் நாளடைவில் மறைஞ்சிடும். பப்பாளி இருக்கு இல்லையா? அந்த பப்பாளியை நல்லா விழுதாக அரைச்சிக்கிட்டு அதை முகத்தில் தடவி ஒரு 15-20 நிமிஷம் ஊறியதும் குளிர்ந்த நீரால் கழுவி வந்தால் கூட முகப்பரு பிரச்சனை விலகும். அப்புறம் ஜாதிக்காய், இந்த ஜாதிக்காயை கல்ல உரசி பருக்கள் மீது தடவி வந்தால் பருக்கள் மறையிறதோட அதனால் ஏற்படக்கூடிய புள்ளிகள், தழும்புகள் இதெல்லாம் கூட மறைஞ்சிடும். அதே மாதிரி கபூர் கச்லி அப்படின்ற ஒரு மூலிகை செடியோட பொடி சித்த மருந்துகள் விற்கிற கடைகளில் கிடைக்கும். இதை 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு கலந்து பருக்கள் மீது தடவி வர சீக்கிரமாகவே பருக்கள் காணாமல் போயிடும். சரி, முகப்பரு மறைய வேற என்ன பண்ணலான்னா, புதினா இலைச்சாறு, துளசி இலைச்சாறு, வேப்பிலைச்சாறு, கயோலின் பவுடர் இதை கலந்தும் பருக்களுக்கு போட்டு வரலாம். நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி கொதிக்கும் நீரில் மஞ்சள் தூளையோ துளசி இலைகளையோ போட்டு ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது. இது முகப்பரு வர்றதையே தடுத்துடும். இந்த முகப்பருக்கள் மறையறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்களே கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இப்போ பாருங்கள், பூண்டோட பாலோ நெய்யோ வெண்ணெயோ இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து அரைத்து முகப்பருக்கள் மீது தடவிட்டு வந்தால் கூட பருக்கள் சீக்கிரமாகவே மறைஞ்சிடும். அப்புறம் கடலை மாவு எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். இதோட தயிர் சேர்த்து முகத்தில் தடவி காய்ந்ததும் கழுவி வரக்கூட முகப்பருக்கள்லாம் மறைஞ்சிடும். சரி, இப்போ வெயில் சீசன், வெயிலில் போயிட்டு வரும்போது அந்த முகம் கொஞ்சம் கருமையாக மாறிடும். ஸோ இதை எப்படி போக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் கொடுத்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி வெயிலால் முகத்தில் ஏற்படுற கருமை மறைய உருளைக்கிழங்கு சாறு தடவி கொஞ்ச நேரம் கழித்து முகத்தை கழுவிட்டு வரலாம். அப்புறம் இன்னொரு ஐடியா இளநீர், அதுவும் நிறையவே கிடைக்கும். இதோட தேன் கலந்து முகம், கழுத்து பகுதிகளில் தடவி கொஞ்ச நேரம் கழித்து கழுவலாம். அப்புறம் கொஞ்சம் காஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா, இந்த பாலில் குங்குமப்பூவை சேர்த்து அரைத்து முகத்திற்கு போட்டு வந்தாலும் இந்த வெயிலால் ஏற்படக்கூடிய கருமை மறையும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் முகப்பரு வருவதற்கான காரணங்கள், அதற்கான தீர்வுகள்லாம் சொல்ல கேட்டீங்க. அதே மாதிரி வெயிலால் ஏற்படக்கூடிய கருமையெல்லாம் மறையறதுக்கான டிப்ஸும்
கேட்டிங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கும் மேலே நம்மளுடைய வைத்தியன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றியுடன் விடைபெறும் நான் சித்ரா.